ஹலோ ஹாய், இன்னைக்கு பாருங்கள் ஒரு சிம்பிளான சமையல். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 2 டம்ளர் ரைஸ் வச்சு குக்கரில் சாதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு, ஒரு 20 டிஷ்ஷு தான். இன்னைக்கு பாரமீன் குழம்பு. பாரமீனுக்கு வந்து தக்காளி ரசம். வாங்க வீடியோவில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க? வந்து மீன் குழம்புக்கு தக்காளி வெங்காயம்லாம் நம்ம பண்ணிக்கணும். 2 தக்காளி, சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு. இதை வந்து நம்ம ஒரு துண்டு இஞ்சி, சின்ன துண்டு 2, சின்னதாக ஒரு 2 துண்டு இஞ்சி. எந்த குழம்புக்குமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. சின்ன வெங்காயமும் தக்காளி போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும். தண்ணி ட்ரை ஆன பின்னாடி கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு இதுக்குள்ள வந்து டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நல்லா எதுலையுமே கருவேப்பிலை வந்து அரைச்சி சேர்த்துறது ரொம்ப நல்லது. குழந்தைகள்லாம் காய்க்கும் போது போட்டோம்னா எடுத்து வெளியே வச்சுருவாங்க. அதனால நீங்கள் வீடு ஆனதுனால அதில் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சோம்னா நல்லா மீன் குழம்பு நல்லா கல்லுப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவுனிங்கன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2வது இந்த வலுவலுப்பு தண்ணி போய் மீனோட ஸ்மெல்லே இருக்காது, குழம்புலேயும் மீன் குழம்பு வச்ச வாடையே இருக்காது வீட்டில். 2வது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கழுவுங்க. மீன் எப்போ கழுவுங்க கெட்டு போகாது. எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டாது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறேன், நான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நல்லா காய்ஞ்சது எண்ணெய் அடுப்பு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். லைட்டாக கடுகு, லைட்டாக தான் போடணும். கடுகு ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, பெருஞ்சீரகம், வெந்தயம் நல்லா கொஞ்சம் மீன் குழம்புக்கு நல்லா கொஞ்சம் நிறைய வாசம் நல்லாயிருக்கும். என் பேரனுக்கு வந்து மீன் சாப்பிட பிடிக்காதுங்களா, மீன் வேண்டாம், ஆனால் அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது, நான் வைக்கிற குழம்போட ஸ்மெல் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறான். ஆளுங்க தாளிக்கும் போதே சொல்லியாச்சு. தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு பூண்டு பாருங்கள். இதில் அதில் 2 பூண்டு அரைச்சதில் போட்டுட்டு இதில் 2 பூண்டு, வெள்ளை பூண்டு, 3 பச்சை மிளகா, அரிய வேண்டாம், முழுசாக போட்டு வந்து தக்காளி நல்லா ஒரு சின்ன பழமாக ஒரு 3 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, குழம்பே வெந்தது கிடையாது. மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் தக்காளி இப்படி அப்படியே முழுசாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்ச மசாலா, நான் சொந்தமாக மல்லி மிளகாலாம் வறுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மீன் குழம்பு, குழம்பு மசாலா, மீன் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே போடலாம். நான் சேர்த்துவேன். இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா மசாலா எண்ணெய் கொஞ்சம்
இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து குழம்புல அப்படியே குழம்புல வந்து காய் மாதிரி ஃபிஷ்ஷு கூட போட்டால் அது டேஸ்ட். மல்லிப்பொடி எப்போ மீன் குழம்பு கொஞ்சம் மல்லிப்பொடி அதிகமாக சேர்க்கணும். மல்லிப்பொடி அடுத்தது நான் வறுத்த அரைச்சதே மல்லி இருக்குது, வந்து குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னுக்காக வந்து போட்டுக்கலாம். தக்காளி வணக்கி அரைச்சது பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் மிளகு அரைச்சி அரைச்சது. நெக்ஸ்ட் வந்து புளித்தண்ணி புளித்தண்ணி அடுத்தது இது ஒன்று தேங்காய் பால் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். ஆனால் தேங்காய் அரைச்சி அப்படி ஊற்றிடக்கூடாது, தேங்காய் பால் எடுத்து மீன் குழம்பு கொடுக்குங்க, அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது குழம்பு வந்து இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் தேங்காய் எப்படி ஊற்றுனீங்கன்னா சாப்பாட்டில் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அதனால் தேங்காய் பால் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறோம் அப்படின்னா இந்த மீன் குழம்புக்கு காரத்தை குறைச்சி காட்டும், புளிப்பு தண்ணி குறைச்சி காட்டி நல்லா இருக்கணும். நீங்கள் குழந்தை சாப்பிடணும், பெரியவங்க சாப்பிட்றதுக்கு காரம் தெரியும், அதுக்காக வேண்டி தேங்காய் பால். மீன் நல்லா கொதிச்சிச்சு, மீன் குழம்பு போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். இந்த மீனெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போடலாம், ஒன்றும் ஆகாது, கரையாது. என்ன மீன் இது? பார் மீன். இந்த பார் மீன் வந்து கரையாது, கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போட்டு நல்லா கரையாதுங்க. இந்த மீன் அவ்வளோ கரையாது, நம்ம வைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. மீன் தலை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? மீனோட தலை வந்து மேக்ஸிமம் யாருக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீனோட தலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதனால் எங்கே போனாலும் எனக்கு மீன் தலை கொடுப்பாங்க. எங்கள் அக்கா வீட்டில் எல்லாமே எங்கள் அக்கா வந்து எனக்கு மீன் தலை ஸ்பெஷலாக எடுத்து ஒரு தனியாக வச்சு கொடுத்து சாப்பிட்றது. ஒரே வைக்கணும், ஏன் நடுவில் வச்சு வைக்கணும், கரையாது இந்த மீன் பயப்படாது. ரசம் வந்து நிறையா விதமாக வைப்பேன். இன்றைக்கி ஒரு விதத்துக்கு ஒரு நாளைக்கு ரசம் எப்படி வைக்கிறது, நான் வைக்கிற ரசமெல்லாம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த எல்லா வித ரசமும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ரெடி வச்சு லாஸ்ட்டாக மல்லி இலைகளை வரவா தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மண்சட்டி அடுப்பை வந்து அணைச்சேன். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ண பின்னாடி கொதிச்சுட்டு பாருங்க, இதான் மண் சட்டியோட கவர். ரொம்ப நேரம் இப்படி கொதிச்சுட்டே இருக்கும், இதுலேயே நல்லா இதாயிரும். ரெண்டாவது வந்து மண்சட்டி வந்து ரொம்ப ஹீட் தாங்கும், கெடாது. மண்சட்டியில் மீன் குழம்புல எல்லா குழம்புமே மண்சட்டியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு மீன் குழம்பு ரெடி இருக்குது. ரசம், சிம்பிளான சமையல் இன்னைக்கு.